ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஏன் சாப்பாட்டு வீடியோ இல்லாமல் திடீர்னு ஸ்நாக்ஸ் வீடியோன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. என் பையன் 2 நாளாக கிட்டத்தட்ட ஒரே ராவடி. ஏன்னா அவன் கேட்ட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பருப்பு வடை தெரியும் இல்லைங்களா? அந்த வடை தான் அவன் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் செஞ்சது என்னமோ வேறு தான். ஏன் அவனுக்கு பருப்பு வடை மேலே ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை அவங்க சித்தப்பா கூட அவன் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்கங்க. அங்கே இலையில பாயாசம், வடை இதெல்லாம் வச்சாங்களாம். இங்கே அம்மா எனக்கு அதே மாதிரி பருப்பு வடை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தான். நானுமே திங்கட்கிழமை செஞ்சு தரேன்னு சொன்னேன். அப்போ ஏதோ ஒரு வேலை இருந்து சொல்லி மறந்துட்டேன். பருப்பு ஊற வைக்க மறந்துட்டேங்க. இதுதான் மெயின் ரீசன். அதை ஊற வச்சுட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் ஊற வைக்க மறந்துட்டேன். சரி இன்றைக்குமே பருப்பு வடை செய்யலைன்னு சொன்னால் அவன் ரொம்ப கோவப்படுவான். ஏங்கம்மா 3 நாளாக சொல்லித்தரேன், ஏங்கம்மா செய்யவே இல்லைன்னு கேட்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரி அவனுக்கு பிடிச்ச கொழுக்கட்டையே செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இடியாப்ப மாவு இருந்ததுங்க. அந்த இடியாப்ப மாவில் தான் நான் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதிலே பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் தேங்காய் நான் அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் தான் எடுத்திருந்தேங்க. அது நல்லா துருவி போட்டுட்டு அது கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்தாலுமே அந்த மாவு அந்தளவுக்கு வெந்து வராது. இது கொழுக்கட்டை கொஞ்சம் சொதப்பலாயிடும். தண்ணி நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு கொட்டி நம்ம நல்லா கிளற வேண்டியதாங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் நம்ம செய்யணும்லாம் கிடையாது. நமக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி இடைப்பட்ட டைமில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கொழுக்கட்டையில் இனிப்பு கொழுக்கட்டையும் இருக்குங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 2 நாள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எதுவுமே ஒரு மாதிரி ஊசியெல்லாம் அப்படிலாம் போகாது. ஆனால் எனக்கு பிடிச்ச கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இந்த பூர்ண கொழுக்கட்டை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பூர்ண கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அதுக்குள்ளே அந்த கடலை நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோங்க. அப்போ அந்த வீட்டு பக்கத்து இருந்த ஒரு ஆன்ட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதில் வறுத்த வேர்க்கடலை இருக்குங்களா, அதெல்லாம் அரைச்சி போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானுமே ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் வரலை. ஆனால் ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு வரல. ஆனால் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பூரண வச்ச இனிப்பு கொழுக்கட்டை தான் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் இதில் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு நல்லா கிண்ட வேண்டியதாங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகும். நீங்கள் பயப்படலாம் வேணாம் உருண்டையிடுமோ அப்படின்னா அப்படியெல்லாம் ஆகாதுங்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி லேசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லாவே கெட்டியாகிடும். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நல்லாவே கெட்டியாகிடும். அந்த கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்கள் அதை நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொதிச்சிச்சு இல்லைங்களா, அந்த நெய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் அப்போது. ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாவு போட்டு கிண்டினதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சு சூடாறினதுக்கப்புறம் இது அந்த புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஆர்வ குழலில் கை வச்சிட்டிங்கன்னா கையை பதம் பார்த்து விட்டுரும் இந்த அரிசி மாவு. அதனால் இது நல்லா ஆறட்டும். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே போடுங்க. அப்போ தான் எங்களுக்குமே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறிடுச்சிங்க. ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன். ஆறினதுக்கப்புறமா இது நான் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருண்டையில் புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கரண்டியில் தான் கிளறியிருக்கோம். ஒரு டைம் நம்ம கையில் பிசையும் போது நல்லா இதாகி வந்துடும் இல்லைங்களா. அதனால் பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உருண்டை புடி கொழுக்கட்டை பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வருங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. பிடிச்சிங்கன்னா ஒரு ஒரு இட்லி குண்டாவில் தானே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு இட்லி குண்டா சைஸுக்கு வந்திருக்குங்க. அதனால் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டு இதில் வேறு என் பையனும் ராவடி பண்ணிட்டு இருந்தது. எதுக்குங்கம்மா எதுக்கு நல்லா இருக்குமான்லாம் கேட்டுகிட்டே இருந்தான். சின்ன பையன், பெரியவன் தான் ஸ்கூல் போயிட்டா இல்லைங்களா. அதனால் நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கு. செஞ்சு தரேன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இட்லி பாத்திரத்தையுமே அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு அதில் இட்லி தட்டை வச்சு அதில் மேலே ஒரு துணியை போட்டு நம்ம அதுக்கு மேலே தான் அடுக்கி வச்சிடணுங்க. அப்படியே ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது. நம்ம அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும்போது நம்ம நல்லா அழகாக எடுத்து வைக்க முடியும்.
இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே அடுக்கிட்டு மேல் தட்டுலேயுமே வச்சு நான் நல்லா அடுக்கிட்டேங்க. அடுக்கி மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களுமே ஸ்கூல் முடிச்சு வந்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குமே இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ இந்த அளவுக்கு இருந்தது. நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு வீடியோ போடல, ஸ்நாக்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி எல்லாருமே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கெல்லாம் மாவு வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குவீங்களா, இல்லை நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுப்பீங்களா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். நான் வந்து வீட்டில் அரைச்சி தாங்க வச்சுருந்தேன். நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணி அதை வெயிலில் லேசாக கொஞ்ச நேரம் உணர்த்தி அதுக்கப்புறம் அதை அரைச்சி தான் நான் வந்து வச்சுருக்கேன். கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டையுமே வெந்துருச்சு. நாங்களுமே சாப்பிட போகிறோம். கையிலலாம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டலை, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.